ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் அன்புடன் நிகழ்ச்சி கண்டவரை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனே, பெரிய காரியங்களை என் வாழ்விலே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை தொடங்குங்க. இந்த வார்த்தையின் மூலம் எங்கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நாளில் பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென். தேவனை நம்புகிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏனென்றால் அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். அந்த தேவன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறார். அதுக்கடுத்து அந்த தேவன் மரித்து உயிர்த்து மறுபடியும் அவருடைய ஆவியானவரை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து அதன் மூலமா உலகம் ஃபுல்லா இப்ப பரவுது. அப்படி வந்ததுக்கு காரணம் என்ன? அவரை போல நம்ம எல்லாரும் மாறணும். அப்படியாக அவர் கூட இருந்த ஒன் ஆஃப் த முக்கியமான சீசன் பார்த்தீங்கன்னா பேதுரு. ஆனால் பேதுரு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்கிறாரு. ரொம்ப க்ளோஸ்டான ஒருத்தர் தான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, எப்பா நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப சேவல் கூறுறதுக்கு முன்பாக அப்படின்னு சொல்கிறாரு. 2 தடவை சேவல் கூறுறதுக்கு 3 தடவை மறுதளிச்சிருவப்பா அப்படின்றாரு. அதே போல் நடக்குது. அதுக்கடுத்து பேதுருக்கு ரொம்ப கஷ்டமாகி போய் மறுபடியும் மீன் பிடிக்கவே போகலான்றாரு. ஆனால் பேதுரு மேலே இருக்கிற அபிஷேகம், ஏன்னா ஏற்கனவே அவனை என்ன சொல்லி அழைச்சாரு, இனிமேல் நீ மீன் பிடிக்க மாட்டேன், மனுஷங்களை பிடிப்பேன், நான் அவனை அப்படி மாத்துவேன், உன் மேல சபையை கட்டுவேன் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். பட் அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு பேனிக் ஆயிடுச்சு பாருங்க. மரண பயத்தினால அப்படி மறுதளிச்சிட்டாரு. ஆனா ஆவியானவர் வந்த பிறகு, வல்லமை ஆவியானவருக்குள்ள வந்த பிறகு அவர் மறுபடியும் புதிய மனிதனாக இயேசுவை போல மாறுறாரு. அதுலயும் இயேசுவை போல அநேக அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர்னு பயங்கரமா பயந்த பேதுரு, மறுதளித்த பேதுரு பயங்கரமாக தேவனுக்காக வைராக்கியமானவராக கடைசியில் ரத்த சாட்சியாக மறிக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அநேக அதிசயங்கள் நடந்தது. இன்னைக்கு ஒரு அதிசயங்கள் பார்க்க போறோம். அப்போஸ்தலர்கள் 5 பார்த்தீங்கன்னா 15, 16 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், பாருங்க, இங்க பேதுரு போய் பிளஸ் பண்றது, கை வச்சு ஜோம் பண்றது, ஹீல் பண்றதெல்லாம் வேற நிறைய அற்புதங்கள் அதுவும் நடந்திருக்கு. இங்க பேதுரு இருக்க இருக்க தேவனுக்குள்ள அப்படி ஸ்ட்ராங் ஆகி ஏசு அவனுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன நடக்குது? கட்டில் மேலையும் அந்த பாருங்க நடந்துகிட்டு இருக்கிற வழியில பிணியாளிகளை படுக்கைகள் மேலையும் கிடத்தி அவனுடைய நிழலாகிலும் இங்க போட்டிருக்கு பாருங்க, அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியிலே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஜஸ்ட் நிழல் என்னை ஒட்டி தான் இருக்கும், போகும்போது நிழலாவது படட்டுமே அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா வைக்கிறாங்க அவர் போற வழியில. என்ன நடக்குது பாருங்க. 16 சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகள் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி அவங்க விசுவாசித்து வந்து பேதுருக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறதை அறிந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க. இயேசு இருக்கும்போது என்ன செஞ்சாரோ அதே இயேசு பேதுருக்குள்ள வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதே இயேசு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறாருன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதே போல வாழ வேண்டும். என்ன போட்டிருக்கு? எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படி மாறினா உலகம் பாருங்க எவ்வளவு அருமையா மாறும். ஒவ்வொருவரும் இப்படி ஆண்டவருடைய வல்லமை அதிகாரத்தை வெளிப்படுத்தும் பொழுது கேள்வி கேட்கிறவங்க கூட பாய மூடிக்கிட்டு, ஆமாப்பா இவர் தான்ப்பா தேவன், நம்பிட்டு போயிடுவானா இல்லையா? அதே மீறி நம்பாதான் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம இப்படி வாழ வேண்டியது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதே பேதுருவின் தேவன் என் தேவன், அதே பேதுருக்குள்ள இருந்த ஆவியானவர் என் ஆவியானவர். அப்ப நானும் எழுந்து பிரகாசிக்க போறேன், நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். நீங்க உங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னா விசுவாசின் அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசுகள் பயந்து ஓடும், விரட்டவீங்க. அதே நோயாளிகள் சுஸ்தமாவாங்க. அதே போல பாருங்க, நிழல் பட்டு கூட மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. பெரிய காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் இப்படி செய்ய போறீங்க? ஆமென். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த கேட்ட வார்த்தைகளின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் இயேசுவாக எழும்பட்டும். நீர் அவருக்குள் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் அதிக அதிசயங்கள் அற்புதங்கள் இவர்கள் ஒவ்வொரு மூலமாக உண்டாகட்டும் என்று சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிறேன்.